ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம செய்ய போகிற ரெசிபி முடக்காத்தான் கீரை தோசை. பாரம்பரியமும் ஆரோக்கியமும் நிறைய இருக்கிற இந்த தோசை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக இதை மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், தோல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். இந்த கீரையை தோசை மாவோட சேர்த்து செஞ்சு சாப்பிட்றதுனால ஆரோக்கியமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். ஆனால் இந்த ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் போது அதை அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. வாங்க இந்த கீரை தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தோசை மாவு அரைக்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சிருங்க. நான் ஒரு 4 கப் அளவுக்கு இட்லி அரிசியை எடுத்து ஊற வச்சுக்க போறேன். நீங்க இட்லி மாவுக்கு வழக்கமா எந்த மாதிரி அளவு எடுப்பீங்களோ அது மாதிரி அரிசி அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவுல நம்ம கீரை சேர்க்க போறதுனால கொஞ்சம் மொறுமொறுப்பா வர்றதுக்காக பச்சரிசி சேர்க்க போறேன். நான் ஒரு 4 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதுல ஒரு சின்ன கப்ல இட்லி அரிசி எடுத்து வச்சுட்டு அதே அளவுக்கு பச்சரிசி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க. தோசை கொஞ்சம் மொறுமொறுப்பா வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் பச்சரிசி சேர்த்தா நல்லா இருக்கும். அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி இதை தனியாக ஊற வச்சிடலாம். அரிசியை ஊற வச்சுட்டு இப்போ உளுந்து எடுத்துக்கோங்க. நான் 4 கப் அரிசிக்கு எப்பயுமே தோசை மாவுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துப்பேன். ஆனால் இதில் கீரை சேர்க்க போகிறதுனால 1 கப் முழுசாக உளுந்து எடுக்காம அதில் பாதி அளவு மட்டும்தான் நான் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். உளுந்து அரைச்சி எடுக்கும் போது உளுந்த மாவு நமக்கு கொஞ்சம் விழுவிலுன்னு இருக்கும். அது மாதிரி தான் கீரை அரைக்கும் போதும் கீரை கொஞ்சம் விழுவிலுன்னு இருக்கும். அதுக்காக தான் உளுந்தை நான் கொஞ்சம் குறைச்சே சேர்த்துருக்கேன். உளுந்து கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு உளுந்தையும் 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. முடக்காத்தான் கீரை எடுத்துக்கோங்க. இந்த முடக்காத்தான் கீரைலாம் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே நிறைய விளைஞ்சு கிடக்கும். எங்க அம்மாலாம் அந்த கீரையை பறிச்சுட்டு வந்து தோசை சுடுவாங்க. இப்போ நான்லாம் இதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து தான் சமைக்கிற மாதிரி இருக்கு. நான் இருக்க இடத்துல இருந்து இந்த கீரையை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தோசையை சுடுறதுக்காகவே. ஏன்னா இந்த தோசையை சாப்பிட்றதுனால நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த கீரை செடி மாதிரி வளராம கொடி மாதிரி வளரும். அதனால இதுல நிறைய காம்பு இருக்கும். நம்ம இதுல இருக்க இலையை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அங்கங்க இருக்கிற இலையை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க அரிசி உளுந்துக்கு தேவையான அளவு மட்டும் இந்த கீரையை எடுத்து வச்சிருக்கேன். இதை 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். இப்போ மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஊற வச்ச அரிசி உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை நான் ஒரு 1 மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் உளுந்தை மட்டும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உளுந்தை பொங்கி வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உளுந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ உளுந்த மாவை அரைச்சி எடுத்து அதே ஜாரில் ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சிருந்தா முடக்காத்தான் கீரையை அரிசி கூடவே சேர்த்துடலாம். நான் இந்த கீரையை ஒரு 3-4 தடவை நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1 கப் அளவுக்கு அந்த கீரையை அரிசி கூட சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரிசி கூட கீரையை சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைங்க. கீரையும் நமக்கு நல்லா அரைஞ்சி வரணும். நான் இந்த அரிசி கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அரிசியோட கீரையும் நல்லா அரைஞ்சி அந்த கலர் வந்துருச்சு பாருங்க. இந்த அரிசி மாவை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக அரிசி சின்ன சின்ன குருணையா இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மாவையும் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்த மாவோட சேர்த்துடலாம். ஜாரில் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு ஜாரை கழுவி இந்த மாவோடவே ஊற்றிடுங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு உளுந்த மாவையும் அரிசி மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் உப்பு இப்போ சேர்க்காம மாவு புளிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு மாவு எடுக்கும்போது உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முடக்காத்தான் தோசை மாவை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இதை இப்போ புளிக்க வச்சிடலாம். இந்த கீரையை சேர்த்து அரைக்கும் போது சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் சேர்த்து அரைக்கலாம். அதே மாதிரி இந்த கீரை தோசையில உளுந்து சேர்க்காமலும் அந்த மாவு ரெடி பண்ணலாம். அந்த மாவை எப்படி பண்றதுன்னு வேற ஒரு வீடியோவில் சொல்றேன். இந்த தோசைக்கு கீரையை மட்டும் சேர்த்தா போதும், வேற எதையும் சேர்க்கணும்னு இல்லை. புளிக்க வச்ச மாவும் நல்லா புளிச்சு வந்துருச்சு. நான் ஒரு 7 மணி நேரத்துக்கிட்ட அந்த மாவை புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மாவை கலந்து விட்டுட்டு புளிக்க வச்ச மாவுல தோசைக்கு தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நம்ம எப்பயும் போல தோசை சுடுற மாதிரி தோசை கல்லுல எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 கரண்டி இந்த முடக்காத்தான் கீரை தோசை மாவை எடுத்து ஊற்றி மெதுவா தோசை மாதிரி பரப்பி விடுங்க. கரண்டியை வச்சு ஒரு 2-3 சுற்றி விட்டுட்டு தோசையோட சைடில் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. இது கீரை தோசைன்றனால நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி இந்த தோசையில் பொடி போட்டு சுட்டு எடுக்கிறதா இருந்தாலும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி சேர்த்திங்கன்னா இதை இப்படியே சுருட்டி சாப்பிட்டுக்கலாம். காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கும் தோசையில். தோசையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தோசையை சுற்றி மொறுமொறுப்பானதும் தோசையை திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படியே மடித்து கூட எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து ஒரு 2-3 கரண்டி முடக்காத்தான் கீரை தோசை மாவை எடுத்து தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க.
இந்த முடக்காத்தான் கீரை கூட பொடி சேர்க்கலன்னா சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றத விட கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது தான் ருசி இன்னும் அதிகமாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான, அதுவும் இல்லாமல் டேஸ்டாகவும் இருக்கிற முடக்காத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த முடக்காத்தான் கீரை தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.